ஹலோ நண்பர்களே, 5 ஒழுக்கமான சேலஞ்சஸ் 100 நாள் ஃபாலோ பண்றதுல இனி நாள் 21. எழுந்த உடனே வழக்கமா சாப்பிட்றத வாயில போட்டுன்னு இன்னைக்கு வாக்கிங் கிளம்பிட்டேன். அங்கதான் ஒரு பெரிய டாஸ்க் ஆகி போச்சு. என்னன்னா, என்னால 1/2 கிலோமீட்டர் கூட சரியாவே நடக்கவே முடியல. நம்ம பிசியோ நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கால் பண்ணி கேட்டா, உன் முட்டியில இருக்க போன் டெண்டன் மசில் இன்ஃபிளமேஷன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கம்ப்ளீட்டா 1 வீக் ரெஸ்ட்டும் கொடுக்க சொல்லிட்டாரு. ஒரு ஷூ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் விட்டு நேத்து கதைக்கு வருவோம். சரி, எங்கடா கிளம்புறேன்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி படித்த ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 hour மட்டும் அவங்க சொல்ற ஏரியாலாம் பேம்ப்ளெட் கொடுக்கணும். நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? கடையா? இந்த ஆதி இருக்கான் பாருங்க, இவன் தான் ஆர்கனைசர். 35 பேர் சொல்லியிருக்காங்க, வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. அவங்க பிடி சார் வேற கூட்டு கத்திந்தாரு. அப்புறம் தான் ஒருத்தரா வந்தானுங்க. எனக்கும் எங்க தம்பிக்கும் ஒரு ஏரியா அலோகேட் பண்ணாங்க. ஒரு பண்டில் வாங்கி கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்கூலோட அட்மிஷன் பேம்ப்ளெட் தான் இது. 3 பண்டில் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்து முடிக்க ஒரு 1.5 hour தான் ஆச்சு. இந்த செஞ்ச வேலைக்கு வந்து 400 ரூபா கொடுத்தாங்க. அதை வாங்கி நாங்க வந்து கிளம்பிட்டோம். நம்ம கேங்ல ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு. அவரு காது குத்த வந்தோம். பாத்தீங்கன்னா ஒரே மழை. அவன் தான் அந்த பிளேயர். இவன் பேரு தினேஷ். அவனுக்கு காது குத்தி முடிச்சதும் எனக்கும் ஒரு ஸ்டெட் வாங்கினேன். ஹோல்ஸ் மறையாம இருக்கு. எனக்கு பொதுவாகவே இந்த கேப் இந்த கம்மல் ஐட்டம் செட் ஆகாது. இதனால பரவாயில்ல சும்மா வாங்கி வச்சுப்பேன். அதன் பிறகு மழைக்கு அருமையா ஒரு பிளாக் காஃபியை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் நண்பர்கள். வீட்டுக்கு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு 4 மணிக்கு பதில் 6 மணி தான் எழுந்தேன். எழுந்ததும் அவசரமா நேத்துக்கான எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். நான் நினைச்ச மாதிரி ஜிம் க்ளோஸ்ல தான் இருந்தது. ஓபன் பண்ணி நான் மட்டும் தனியா ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தேன். வழக்கத்தை விட நீ ரொம்ப லேட்டு, நீ போட்டே ஆகணும்ன்ற முடிவோட நீ வந்துட்டேன் நண்பர்களே. எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் 90% ரெக்கவரி ஆயிட்டா போல. ஆனா என்னோட நீ பெயினை தான் நான் சால்ட்டா விட்டேன். அவன் தான் பெரிய வேலையா பார்த்து விட்டேன். இப்போ இன்னைக்கான ஒர்க் அவுட் செஸ்ட் அப்புறம் ஆப்ஸ் மட்டும் தான் போட்டேன். அதை முடிக்கிறதே 9:50 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டேன் நண்பர்கள். அது முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா பன்னீர் யாரோ ஃப்ரீசர்ல வச்சு ஃபுல்லா ஃப்ரோசன் ஆயிட்டு இருக்கா போல. அதை நேற்று குக் பண்ணி சாப்பிடறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் நண்பர்கள். சாப்பிட்டு பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்புறம் 2 வாழைப்பழத்தை உள்ள விட்டு ஒரு மீன் எண்ணெய் இன்னைக்கு போட்டுட்டேன். அது போட்டு முடிச்சதும் நேற்று வாங்கின சீரமும் அப்ளை பண்ணிட்டு தூங்க போயிட்டேன் நண்பர்களே. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஃபாலோ மறக்காம பண்ணிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கிறவங்கள.